தாவேகாவை யார் கைப்பற்றுவது, யார் கையில் தாவேகா கொண்டு வரும். அதனால அதில் வரதான் ஆளுங்களை உள்ள ஸ்பீடாக சேர்த்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோக்கு ஸ்பீடாக சேர்க்குறாங்களோ அவ்வளோக்கு அதோட தனித்தன்மை போயிடும். ஆனால் அவங்களுக்கு பவர் கொடுத்தா இன்னொரு திமுக இன்னொரு அதிமுக மாறி எது எதிர்பார்த்துருந்தாங்க? ஆதாயங்களை. அந்த ஆதாயங்களை கொடுக்காம இப்படி தான்ப்பா நாங்கள் வேணா சேர்ந்து பயணம் செய்ய போடாம கொய்யால இன்னும் கொள்கையா எனக்கு தேவை வேற அப்படின்ட்டு பாதி பேர் எதிர்வாங்க. வைகோக்கு பதவி அப்படின்னு ஊட்டிட்டு இருக்கிறாங்க டெல்லி பிரதிநிதி. ஒரு கட்சி அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு தான் டெல்லி பிரதிநிதி கொடுக்க பார்க்கும். தாவேகா கட்சி மதிமுக தாவேகாவோட பிரயாணம் பண்ணுச்சுன்னா நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில் மதிமுக நிர்வாகிகள் பல பேருக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வரலாம். நாளைக்கு எம்பி சீட்னா 2 எம்பி கேட்டு தனியாக நின்று ஜெயிக்கலாம். நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவோம் அப்படின்னா இவங்க ஆட்சிக்கே வரமாட்டேன்னு நினச்சிட்டாங்க. அதனால் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டாங்க வாக்குறுதிகள்லாம். அதுதான் இப்போ வந்து இடிச்சுக்கிட்டு நிற்குது. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சட்டப்பேரவையில் பல தீர்மானங்கள் முன்மொழிந்தாங்க. அதில் பல தீர்மானங்களுக்கு எதிர்க்கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா மேகதாது அணை கட்டுற விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியினரும் சரி விஜய் அவர்களும் சரி எல்லாருமே வந்து ஒன்று கூடி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. இதோட பின்னணி என்ன சார்? மேகதாது அதான் கரெக்டானது. அதில் வந்து தனி தீர்மானமாக முதல்வர் என்று தாக்கல் செஞ்சார். ஏன்னா அந்த பிரச்சனையில் பெரிய இது ஓடிக்கிட்டு இருக்குது. கட்டிய தீர்வுன்ற மாதிரிலாம் போகிறாங்க. அதெல்லாம் கட்ட முடியாது. மேகதாட்டுடைய அடிப்படை பிரச்சனையை இந்த இவனுக்கு தேர்தல் வந்தால் மற்ற நாடுகளில் போய் அடித்து கொஞ்சம் இதை காமிச்சிக்குவோம். அமெரிக்காவில் இந்தியாவில் தேர்தலில் ஒரு காலத்தில் பெரிய பிரச்சனையாக பாகிஸ்தானுக்கு எதிரான பேசுகிறது தான் தேர்தல் பிரச்சார யுக்தியாக இருந்தது. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுகிறது தான் கர்நாடகாவில் யுக்தி. அப்படி யார் கிளப்புறாங்களோ அவங்க ஹீரோ மாதிரி பார்க்கப்படுவார்கள். இந்த இவர் டிகே சிவகுமார் வந்து அங்கே வந்து அவர் மேகதாட்டு அணை பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. அதை அடிக்கடி அவர் ஊதி வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி வச்சுக்கிட்டா தேர்தல் வரப்போகுது ஒரு வருஷத்தில். இவர் முதலமைச்சராக இருக்கார். ஜெயிச்சு அப்படியே கண்டினியூ ஆகலாம் அப்படின்றதுக்காக இந்த பிரச்சனையை புதுசாக கிளப்பியிருக்காரு. இன்னொன்று அவர்களுக்கு இயற்கையாகவே சில பிரச்சனை இருக்குது. பெங்களூரில் பெரிய அளவில் நீர் பஞ்சம் இருக்குது. இவருடைய திட்டமிடல் சரியில்லாதனால அவர்களுக்கு பெரிய சிக்கல், குடிநீர், இதெல்லாம் நிலத்தடி நீர் பிரச்சனை. அப்போ மேகதாட்டு அணை கட்டினா பெங்களூர்லாம் இந்த சில மாவட்டங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை தீரும் அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ்நாட்டுக்கு ஒப்புக்கொண்ட நீரை கரெக்டாக கொடுத்துருந்தா 2 மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்காது. அப்போ பேசி எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க, நாங்கள் ஒரு தடுப்பணை கட்டிக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பெரிய அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து 74 பெரிய தொல்லை தான் இவங்களோட போராடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு கூட யாரோ பேசுகிறாங்க, பிரேமலதா பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். 56 ஆண்டு காலமாக இதே பிரச்சனை, நாங்கள் உங்கள்கிட்ட போராடிக்கிட்டே இருக்கணுமா கேட்டுன்னு. இவர்கள் உச்சநீதிமன்றத்தை மதிக்க மாட்டாங்க, தீர்ப்பாணையத்தை மதிக்க மாட்டாங்க, எதையும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா தேசிய கட்சிகள் ஆள்ற மாநிலம் அது. அதனால் அவர்களும் வந்து மத்தியில் இருப்பாங்க, இரட்டை நிலைப்பாடு எடுப்பாங்க. அதனால் நமக்கு வந்து காவிரி பிரச்சனைன்றது பெரிய பிரச்சனை. நமக்கு ஒவ்வொரு பருவத்துலேயும் கொடுக்க வேண்டிய டிஎம்சி தண்ணீரை கொடுக்க மாட்டாங்க. இந்த தடவை 9 டிஎம்சி தண்ணி கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அதனால் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 71 அடியாக குறைஞ்சி போச்சு மேட்டூர் அணை நீர்மட்டம். குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி கரெக்டாக வருஷம் திறந்து விடுவாங்க. தட்டையே தூக்கி போட்டார், ஞாபகம் இருக்கா? அது திறந்து விடும்போது போட்டது தான் அது. அந்த மாதிரி இதுக்கு வந்து இவருங்க வந்து திறந்து விடணும். 93 அடி இருந்தால் தான் திறக்க முடியும். 71 அடி இருந்தால் திறக்க முடியாது. அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி போச்சு. நீர் இருப்பும் பிரச்சனை. இதில் நீங்கள் இதுலேயே இவ்வளோ பண்ணுறீங்கன்னா, மேகதாட்டு அணை கட்டினீங்கன்னா சுத்தமாக தண்ணீர் வரத்து குறைஞ்சிடும். இப்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ பருவமழை, தென்மேற்கு பருவமழை அடிக்க ஆரம்பித்தோன்னா அங்கே அணைக்கு நீர்மட்டம் எல்லாம் வந்தோன்னா திறந்து விட்ருவாங்க அவங்க தப்பிச்சிக்கிறதுக்கு. நமக்கு வந்து மேட்டூரில் வந்து நிரம்பி வழியும். இங்கேயும் இதாவது கடலில் போய் சேரும். இங்கேயும் நம்ம ஆட்கள் இன்னைக்கு கூட தமிமுன் அன்சாரி பேசியிருக்காரு. அந்த மாதிரி அந்த நீர் வீணாகிறத தடுக்கிறதுக்கு நம்ம கட்டலாம். ஆனால் நம்ம டவுனில் இருக்கிறோம். நம்ம கட்டினதுனால யாருக்கும் பாதிப்பு இல்லை. தண்ணீரை தேக்க முடியும், அதை யோசிக்கணும். அப்போ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம். அவர்கள் தப்பிக்கிறதுக்கு தண்ணி திறந்து விடுவாங்க.
அதை கணக்கும் காமிச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் திறந்து விட்டோம் அப்படின்னு. இப்படி தான் வருஷம் வருஷம் ஓடுது. இந்த வருஷம் பருவமழை வேறு ரொம்ப இருக்காதுன்றாங்க. தென்மேற்கு பருவமழை இந்த எல்நினோ பாதிப்பு அதெல்லாம் வச்சு கம்மியாக தான் இருக்கணும். அப்போ அவங்களுக்கும் பாதிப்பு வரும்போது நமக்கு திறந்து விடுறதுல இன்னும் சிக்கல் வரும். அப்போ இந்த மாதிரிலாம் நிலைமை ஏற்கனவே இருக்கிற நேரத்தில் நீங்கள் அது நடுவில் ஒரு அணையை வேறு கட்டிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இது எல்லார் ஆட்சி காலத்துலையுமே பேசப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. எல்லாரும் பேசியும் வந்து அதுக்கு நடவடிக்கை எதுவுமே எடுக்கலையே அதை தடுக்க. எல்லாம் நடவடிக்கை எடுத்தது தான் இது வரைக்கும் அவங்களால கட்ட முடியலன்றது. அவர்கள் வந்து கட்டுறதுக்கு உங்களுக்கு வனத்துறை அனுமதி, சுற்றுச்சூழல் அனுமதி, மத்திய அரசுடைய அனுமதி, இன்னும் பல இது இருக்குது. அதெல்லாம் வந்து வாங்க முடியாத காரணம் நம்ம கொடுக்குற அழுத்தம் ப்ளஸ் உச்சநீதிமன்றம் தான் போய் கோர்ட்டில் இதெல்லாம் சட்ட ரீதியாக எடுக்கிற முடிவு. அதில் தான் இப்போ நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் வந்து மீண்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இந்த தீர்மானத்துக்கு எதிராக மத்திய அரசு கொஞ்சம் பயப்படும். ஆனாலும் அவர்களுக்கும் தேவை. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக போயிட்டா அடுத்த வருஷம் வர்ற எலெக்ஷனில் பிஜேபி அங்கே மண்ணை கவிடும். அப்போ அதில் அவர்கள் சுயநலமாக யோசிப்பாங்க. ஆனால் அதுக்காக ஒரேடியாக போகாமல் இப்படி அப்படியே அதை தள்ள பார்ப்பாங்க. காங்கிரஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு பார்த்தியா மத்திய அரசு தமிழர்களுக்கு துணை போகுதுன்னு ஒரு பிராந்திய இதை தூண்டி விட்டு அந்த வேலையை பண்ணுவாங்க. அதனால் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு யாருக்குமே என்றைக்குமே கவலை கிடையாது. பிரச்சனையை வச்சுக்கிட்டே அதை பேசி யார் யார் ஆதாயம் அடையிறது, அதுதான் மேட்ரு. ஆனால் விஜய் அவர்கள் இதை எப்படி கையாள போகிறாரு? இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து இதுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்கு சார். ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்லாம் ஒரு இதுவாங்க பைத்தியக்காரங்க. அதை வந்து இன்னும் என்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேகதாட்டில் அணை கட்டியே தீரணும்னு என்னைக்கு சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அங்கேயும் வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் தானே இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போனா ராகுல் காந்தி நீ பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாருல, மேகதாட்டு பிரச்சனைக்கு அப்படியே ஏதாவது சொல்ல வேண்டியதுதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இல்லாட்டி இங்கே இருக்கிற காங்கிரஸ் மற்றவெல்லாம் போய் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பார்த்து நீங்கள் சொல்லி அது சரி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே, ஏன் பிரதமர்கிட்ட போய் சொல்கிறாங்க? இது அப்படி இல்லை. இதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் பிராந்திய அரசியல். எல்லாரும் திட்டுத்தனம் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை அப்படியே சூடு குறையாமல் பார்த்துக்குவாங்க. இல்லை இதில் வந்து காங்கிரஸ் பண்ணிச்சு வச்சுக்கிங்க, பிஜேபி கையில் எடுத்துக்கும். பார்த்தியா தமிழர்களுக்கு ஆதரவாக டிகே சிவகுமார் நடந்துட்டார், காங்கிரஸ் நடந்துச்சுன்னு அவர்கள் ஆதாயம் அடைய பார்ப்பாங்க. அதனால் இதில் தேர்தல் அரசியலை விட்டுட்டு வெளியில் வந்து எல்லாரும் உட்காந்து பேசினா தான் முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வரவே மாட்டாங்க. மான் கராத்தை போட்டுக்கினே இருப்பாங்க. இதுதான் பிரச்சனை காரணம். ஆனால் இதில் ஒன்று கூடி இருக்க அந்த ஒற்றுமை மட்டும் பாராட்டக்கூடிய. இதில் விஜய் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா விஜய் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் அதே அதிகாரிகள், போன கவர்மெண்ட்லேருந்து அதே அதிகாரிகள் வந்தாங்க. இவங்க சொல்கிறது தான் கேட்டுக்கின்னு அவரும் இதே மாதிரி ஊட்டிக்கின்னு எல்லோரும் போய் தீர்மானம் நிறைவேற்றி கையில் கொடுத்துட்டு வந்துட்டு அங்கே சாப்பிட்டு தங்கிட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. அவ்வளோதான். கோயிலுக்கு சுற்றுலா போகிற மாதிரி. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசப்பட்டிருக்கேன் சார். அதாவது ஆசிரியர்கள் ஓய்வூதியம் திட்டம் ஸ்டாலின் அவர்கள் டேப்ஸ் அப்படின்னு ஒன்று அமலுக்கு கொண்டு வந்தார். அதற்காக நாங்கள் இடைக்கால நிவாரணமாக வந்து அந்த 30% சேர்த்து ஒரு 10,000 ரூபா தரோம் அப்படின்ற மாதிரி ஏதோ திட்டம் வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் வருமானத்தில் நம்முடைய பெரும் பகுதி சம்பளம் ஓய்வூதியத்துக்கு தான் போகுது. இதிலெல்லாம் வருங்காலத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலன்னா ஒன்றும் நடக்காது. அப்போ இந்த விவகாரத்தில் பழைய ஓய்வூதியம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு இடைக்கால ஏற்பாடாக இவர்கள் ஒரு இது கொண்டு வந்தாங்க, ஓய்வூதிய திட்டம். அது கிட்டத்தட்ட அரசு ஊழியர்களை ஏமாத்துகிற திட்டம் தான் அது. சரி, இப்போ அதில் வந்து அவர்கள் ஒத்துக்கலை. இவர்கள் நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவோம் அப்படிலாம் இவங்க ஆட்சிக்கே வரமாட்டேன்னு நினச்சிட்டாங்க. அதனால் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டாங்க வாக்குறுதிகள்லாம். அதுதான் இப்போ வந்து இடிச்சிக்கிட்டு நிற்கிது. இப்போ அதில் அவர்களை சரி கடுத்த நாங்கள் இடைக்கால நிவாரணமாக கொடுக்குறோன்றாங்க. எப்படி விவசாயிகளுடைய கடனை அடைக்கிறதுல முழுதும் அடைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கடன் முன்னெல்லாம் எப்படின்னா 12,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னா தள்ளுபடி அப்படின்ட்டுருவாங்க. அந்த பேங்க்காரங்கிறான அவன் தானே கடன் கொடுத்துருப்பான். அவனுக்கு பணம் வரலன்னா அவன் என்ன பண்ணுவான்? கூட்டுறவு வங்கிகள்லாம் இதில் வர்ற பணத்தை 12,000 கோடினா 12,000 கோடி வந்துச்சுன்னா சரி ரைட் ரொம்ப நல்லதாப்பா முடிச்சு கொடுத்துட்டு அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த கடனை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து அதில் வர வட்டி இதை வச்சு அவர்கள் ஊழியர் சம்பளம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுறதுனா கடன் தள்ளுபடின்றது விவசாயி ஜாலியாக போயிடுவான். அந்த 12,000 கோடியை கொடுக்கறது கிடையாது. 5 வருஷம் தள்ளி ஆட்சி முடியும் போது எதாவது பண்ணி கொடுக்குறது. அப்போது பணமே வராமல் அவன் என்ன பண்ணுவான்? அப்போ 5 வருஷத்துக்கு 12,000 கோடிக்கான வட்டி யார் கொடுக்குறது?
இதெல்லாம் பார்த்து தான் சுப்ரீம் கோர்ட் இது ஆர்பிஐ முடிவெடுத்து அறிவிச்சிச்சு. நபார்டு வங்கி தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணனா அதுலேருந்து 2 மாதத்தில் பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போ இவங்க தள்ளுபடின்னு முழு தள்ளுபடின்னு அறிவித்தா இவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. அதுக்கு பதிலாக பார்ஷியலாக 75,000 ரூபாய் வரையிலும் முழு தள்ளுபடி, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபா தள்ளுபடி அப்படின்னு ஒரு இதை அறிவித்து அப்படி தள்ளுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டாலே முடியாது, நிதி இல்லை. அதே மாதிரி தான் அதுக்கு இன்னும் எதிர்ப்பு இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த ஓய்வூதியம் தான் இதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க. எங்களுக்கு இன்னும் கொடு. ஆனால் அவங்க வாக்குறுதிகள் பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. வருடத்துக்கு 6 சிலிண்டர் தரேன், அப்புறம் மாதம் 2,500, இந்த மாதிரி பல வாக்குறுதிகள், தாய்மாமன் சீர்னு இதெல்லாமே செய்ய முடியுமா, நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமான்ற கேள்வியும் இருக்கு. மக்கள் இப்போ வந்து அது கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க மக்கள்லாம் கேள்வி கேட்கல, இவங்க தூண்டி விட்டுனுங்கிறாங்க. மக்கள் இதை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. அவங்க விஜய் விசிலுக்கு தான் போட்டாங்க. இவர்களா சொல்லிட்டாங்க போய். ஆனால் பெண்கள் வாக்க கவர்ந்ததே அந்த மாதம் 2,500 தானே சார்? அதெல்லாம் கிடையாது. விஜய் இந்த ஆட்சி பிடிக்காது, இன்னும் பல காரணங்கள். இவங்க தேர்தல் அறிக்கை பெருசாக வைக்கலனா கூட ஓட்டு வந்துருக்கும். அதனால ஏன் அவர் சொன்னார் 2,500 அவருக்கு போட வேண்டியதுதானே? இவர் சொன்னார்ல 3 சிலிண்டரு 2,500 ரூபா. இன்னும் பல இவங்களோட கொஞ்சம் நல்ல விஷயம்லாம் பல சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் அவருக்கும் இல்லை? அதனால் மேட்ரு அது இல்லை. ஆனால் இப்போ இவங்க நினச்சாலும் அதை நிறைவேற்ற முடியாது. ஏன் முடியாதுன்னா நிதி கிடையாது. அப்போ நிதி நிலைமை சீரமைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன்னு அவர் சொன்னார் பதவி ஏற்றப்போ. அதுதான் பண்ணி ஆகும். அதுக்கான காலம் எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறீங்க? அது இவர்கள் எடுக்கிற நடவடிக்கை பொறுத்து. எல்லா லீக்கேஜையும் அடைக்கணும், எல்லா பணத்தையும் கஜானாலாம் அரசு கஜானாக்கு வர்ற மாதிரி பார்க்கணும், கமிஷன் இல்லாமல் கொண்டு போகணும். அப்புறம் ரேஷன் கார்டு இருக்குல்ல, அதில் துணிஞ்சு முடிவெடுக்கணும். வருமானம் யார் உண்மையான பயனாளர் இருக்கா அவங்களுக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. 1,000 ரூபா வாங்க, 1,000 ரூபா ஒரு மேட்டரே இல்லை நினைக்கிறவங்களாம் நீ 1,000 ரூபா வாங்கின்னு இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் குறையும். ஒரு 75 லட்சம் பேர் அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி இருந்தால் அதுலேயும் குறையும் அவங்களுக்கு வருமானம். இப்போ சிலிண்ட்ரு வாங்குகிற நிலைமையில் இருக்கிறவங்க எதுக்கு சிலிண்ட்ரு? வறிய நிலையில் இருக்கிறவங்க தான் சிலிண்ட்ரு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? எல்லா குடும்பம் அப்படின்னா ரேஷன் அட்டை 2,4 குடும்பம், 2,4 கோடி. 2,4 கோடிக்கு ஏன் கொடுக்கணும்? அதில் கிட்டத்தட்ட 1,5 கோடி நல்ல நிலைமையில் இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்கள கரெக்ட் பண்ணி கொடுங்க. ஆதார், பேன் கார்டு எல்லாமே இன்றைக்கி இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆதார், பேன் கார்டு அடிப்படையில், வருமான அடிப்படையில் அந்த பட்டியல் எடுத்து வருமானத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க மட்டுமே உதவி அப்படின்னு கொண்டு போவாங்க. அதுக்கெல்லாம் தைரியம் வேணும். அதுக்கு மக்கள்கிட்ட புரிய வைக்கணும். பேசுங்கள் முதல்வரை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தான் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து மாற்றி, அதை பெயர் மற்றும் மாற்றி அதை வந்து இப்போ செயல்படுத்திட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டும் வருது. மக்களை தேடி மருத்துவம் கூட விஜய் அவர்கள் இப்போ ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் வந்து மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம் யாருது? இல்லம் தேடி கல்வின்னு வச்சிங்க. மக்களை தேடி மருத்துவம்னா அம்மா கிளினிக் யாருது? யார் பேர் மாற்றினா? அந்த ஏடிஎம்கேல பண்ண இதை பேர் மாற்றி இவங்க வச்சாங்க. இவங்க தேடி இவங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த மாற்றத்துக்காக தானே இப்போ விஜய் அவர்களை வந்து மக்கள் எதிர்பார்த்தாங்க. இதெல்லாம் வேணாம் எங்களுக்கு, அதிமுக திமுக வேணாம், தாவேக்கா புது மாற்றமா எங்களுக்கு வேணும். அதான் பண்ணுறாங்க, புது மாற்றமா. லஞ்சம் இல்லாமல் கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதிகாரிகள் இதை சரி பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆதிக்க புத்தி இருந்தால் அதை சரி பண்ணணும்னு பார்க்குறாங்க. அமைச்சர்கள் எளிய முறையில் செயல்படணும்னு பார்க்குறாங்க. அரசு கஜானாவுக்கு பணம் கொண்டு வரணும், திரும்ப கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஊழல், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இதெல்லாம் குறைக்கணும்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் நல்ல மாற்றம் தானே. ஆனால் அதெல்லாம் குறைக்க முடியுமா சார்? ஊழலற்ற ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியுமா? ஊழலே இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியாது, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கலாம், ஓரளவுக்கு தடுக்கலாம். அதுவும் தாவேக்காக்குள்ளே இருக்கவங்கள, மற்ற கட்சியிலேருந்து வரவங்க எல்லாருமே மேலே அவங்க மேலே ஊழல் கட்சி அந்த ஊழலை வழக்கு இருக்கு. அவங்கள நடத்துகிற விதத்தில் அவங்களே ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி நடத்தணும். ஆனால் அவங்களுக்கு பவர் கொடுத்தா இன்னொரு திமுக இன்னொரு அதிமுக மாறிடும். அவங்க எது எதிர்பார்த்து வந்தாங்க? ஆதாயங்களை. அந்த ஆதாயங்களை கொடுக்காம இப்படி தான்ப்பா நாங்கள் வேணா சேர்ந்து பயணம் செய் அப்படின்னா ஓடாங்க கொய்யால எனக்கு கொள்கையா எனக்கு தேவை வேறு அப்படின்ட்டு பாதி பேர் எதிர்வாங்க. இங்கே அது இல்லை, அதுக்கு வேறு காரணங்க. அது ஆட்சி அந்த கட்சியை கைப்பற்றுறதுல யார் அப்படின்னு ஒரு போட்டி போய்க்கினது. அதுக்காக தான். எந்த கட்சி சார்? தான் போனதுலேயே நம்ம பேசியிருக்கோம். தாவேக்காவை யார் கைப்பற்றுவது, யார் கையில் தாவேக்கா கொண்டு வருது.
அதனால் அதில் வரது தான் ஆளுங்களை உள்ள ஸ்பீடாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறது. எவ்வளோக்கு ஸ்பீடாக சேர்க்குறாங்களோ அவ்வளோக்கு அதோட தனித்தன்மை போயிடும் தாவேக்காது. அவனும் வந்துட்டு நீங்கள் இப்படி நேர்மை எருமை கருமைன்னு போயிருந்தீங்கன்னா அவன் காண்டாயிடுவான் ஒரு நாளில். அதே போக்கில் திரும்பி போயிடுவான். இறுதியாக ஒரு கேள்வி சார், வைகோ அவர்கள் திமுகல இருந்து தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கான பதவியும் வழங்க போறதா தாவேக்கால இருந்து தகவல் வந்துட்டு இருக்கு. அவருக்கான பதவி அங்க வழங்கப்படுமா, அது வழங்கப்படலாமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இங்க திமுகல அவர் உதயசூரியன் சின்னத்துல இருந்து தான் வெற்றி பெற்றாரு. இப்ப தாவேக்கால பதவி, இது எப்படி சார்? உதயசூரியனிலிருந்து நின்று வெற்றி பெற்றது அவர் கட்சியில் இருந்த 2 எம்எல்ஏக்கள். ஓகேவா? இப்போ அவர்கள் வந்து வைகோ கூடிய, இப்போ வைகோ ஒரு வேளை தாவேக்கால போய் சேரணும்னு முடிவு பண்ணுறாரு வச்சுங்க, கூட்டணி மதிமுக அங்கே நகருது அப்படின்னா அந்த 2 பேர் அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தன்னுடைய கட்சி கூடிய அங்கே ட்ராவல் பண்ணுவாங்க. அதை சபாநாயகர் ஏற்றுக்கிட்டாருன்னா ஒருவேளை இவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், எங்கள் ஆளுங்க 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில் நாங்கள் கூட்டணிக்கு வந்துடுறோம், அந்த 2 தொகுதி இடைத்தேர்தலில் அதே 2 பேருக்கு நீங்கள் ஆதரித்து வாக்கு கேட்டு அவங்கள எம்எல்ஏ ஆக்கணும். அதனால் அந்த 2 பேருக்கு அந்த மாதிரி இல்லைன்னா அந்த 2 பேரும் திமுகவில் தங்கிடுவாங்க. கரெக்டாக? திமுக நான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன்ப்பா, நீ அவர் கூட போகிற, அவர் கூட போய் யார் விளங்கியிருக்கா, அவர் போட்டோம் கொடு, நீ இங்கேயே இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வேளை சொல்லி அவங்களும் அதை ஒத்துக்கிட்டா அங்கேயே தங்கிடுவாங்க. அப்போ வைகோ மதிமுக மட்டும் அங்கே போகும். இவர் துரை வைகோ வந்து கட்சி தாவறது, இது கூட்டணி மாறுறதுல அவருக்கு பிரச்சனை வராது. ஏன் வராதுன்னா அவர் சுயேட்சை எம்எல்ஏ, சுயேட்சை எம்பி, அவர் தனி சின்னத்தினால அவருக்கு அந்த பிரச்சனை வராது. ஒருவேளை அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்றுந்தாருன்னா அவரும் ராஜினாமா பண்ணிட்டு தான் வர்ற மாதிரி இருந்திருக்கும். இது ஓகேவா? இந்த பார்ட் ஓகேவா? அடுத்து வைகோவுக்கு பதவி அப்படின்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க டெல்லி பிரதிநிதி. ஒரு கட்சி அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு தான் டெல்லி பிரதிநிதி கொடுக்க பார்க்கும். அது ஒரு கேபினெட் அந்தஸ்து, காரு எல்லாமே கொடுத்துருவாங்க அங்கே டெல்லியில், அந்த தமிழ்நாடு இல்லத்தில் இது எல்லாமே. அதனால் டெல்லி பிரதிநிதி வந்து இங்கேருந்து ஒரு மினிஸ்டர் அந்தஸ்தில் தான் இருப்பாங்க. அதை தூக்கி வைகோவுக்கு கொடுக்கலாம், அவர் அதுக்கு தகுதியான ஆள், எல்லாம் ஓகே. ஆனால் அவர் தாவேக்கா இல்லையா? ஒருவேளை தாவேக்கா தலைமை முடிவு பண்ணி அவருக்கு ஒரு கௌரவமாக, ஏன்னா இது வரைக்கும் அவர் எந்த பெரிய இதில் இல்லை, ஆனால் வைகோ மத்திய அமைச்சர் பதவியே வேணான்னு சொன்னவர் டெல்லி பிரதிநிதி பதவியாக ஏற்றுக்க போகிறாரு. அப்போ என்ன நோக்கத்தோட தான் தாவேக்காக்கு வராரு சார்? தாவேக்கா கட்சி மதிமுக தாவேக்காவோட பிரயாணம் பண்ணுச்சுன்னா நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில் மதிமுக நிர்வாகிகள் பல பேருக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வரலாம். நாளைக்கு எம்பி சீட்னா 2 எம்பி கேட்டு தனியாக நின்று ஜெயிக்கலாம். நாளைக்கு சட்டமன்ற இதில் வந்து ஒரு 10 எம்எல்ஏ கேட்டு 10 எம்எல்ஏ ஜெயிக்கலாம். கட்சி உயிராயிடும்ல. இப்போ ஆமாம், அதுதானுங்க முக்கியம். அவங்க வர்றதுக்கு காரணம் அவங்க கட்சி வளர்க்கணும், ப்ளஸ் அவங்க வாழ்க்கையை வளர்த்துக்கலாம்ல, இதுதான் வர்றது. அப்போ இந்த மாதிரியான பதவி தான் அவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? தாவேக்கா ராஜ்யசபா எம்பி கூட ஒரு வேளை கேட்டு வாங்கலாம். 2028 4 கிடச்சிரும் இவங்களுக்கு. இப்போ டிஎம்கே வந்து அதில் தான் செம்ம காமெடி நடக்க போகுது. அதிமுக இருக்கிற கரெக்டாக 39 பேர் இருக்காங்க, ஒரு எம்பி வாங்கலாம். திமுகட்ட 57க்கு ஒரு எம்பி தான் வரும், மீதி வேஸ்ட்டு தான். அது இவங்க 4 எம்பி வாங்கலாம், அதில் 1 வைகோ கொடுத்துட்றாங்க, மீதியை அவங்க கட்சிக்காரங்களை கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். மீதியை மறுபடியும் பிரவீன் சக்கரவர்த்திக்கே 2 வருஷத்தில் முடியும், அவரை கண்டினியூ பண்ணுறது காங்கிரஸ் கொடுக்குறாங்கன்னா மீதி 2 தாவேக்கா போகும். இந்த மாதிரி தான் நடக்கும். கண்டிப்பாக சார். பல அரசியல் விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தொடர்ந்து இதே போன்று பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார்.